ஈரானிய இஸ்ரேலிய போரில் நம்ப முடியாத செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இது ஆங்காங்கே கசிந்த செய்தி என்றாலும் இப்போது முழுமையாக வெளிவந்துள்ளது. இதனை அமீரகமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதாவது, ஈரானின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலில் இருந்து ஐக்கிய அமீரக சிற்றரசை காக்க அங்கு இஸ்ரேல் தனது அயர்ன் பாதுகாப்பு அமைப்பினை நிறுவியது. அப்படியே தன் வீரர்களையும் அங்கிருந்து இயக்கி அமீரகத்தை காத்த விஷயம் தற்போது வெளிவந்துள்ளது. இது வரலாற்றில் புதிது அல்ல, நம்ப முடியாத ஆச்சரியம். அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்போதும் மதம் சார்ந்த பகை ஒன்று உண்டு. பல சமயங்களில் இஸ்ரேல் விவகாரத்தில் அரபு நாடுகள் மௌனமாகுமே தவிர அவர்களுடன் பெரிய உறவை வைத்து கொள்ள மாட்டார்கள். அப்படி செய்தால் மக்களின் எதிர்ப்பு இன்னும் சக அரபு நாடுகளின் எதிர்ப்பு வழியாகும். அமீரகமும் இஸ்ரேலும் பல விஷயங்களில் ரகசியமான புரிந்துணர்வில் இருந்தாலும் வெளிப்படையாக உறவினை கொண்டாடியதே கிடையாது. சில வருடங்களுக்கு முன் ஹமாஸின் அதிகாரி ஒருவரை துபாயில் மொசாட் தூக்கிய போது இரு நாட்டு உறவுகளும் பெரிதும் பாதிப்படைந்தன. அப்போது இந்த நிலைதான் இந்த அதிசயம் நிகழ்ந்துள்ளது. பொதுவாக அரபு நாடுகளின் காவலுக்கு அமெரிக்காவே பொறுப்பு. ஆனால் இப்போது ஈரான் ஒரே நேரம் பல நாடுகளை தாக்கியது. அமீரகத்துக்கு அதிக உதவி தேவைப்பட்டது. காரணம், ஈரான் கடுமையாக குறிவைத்த இலக்குகளில் அமீரகம்தான் முதன்மையான இலக்காக இருந்தது. ஏனால் அதனுடைய இருப்பிடமும் அப்படி. இதனால் அமீரகம் தன்னை காத்து கொள்ள வலுவான தற்காப்பு பலத்தை தேடியது. அங்கே கை கொடுத்த நாடுதான் இஸ்ரேல். அமீரகம் ஈரானின் தாக்குதலில் தடுமாறியது. நெதன்யாகு தங்கள் அயர்ன் சிஸ்டத்தை அங்கு அனுப்பி தன் வீரர்களையும் அனுப்பினார் அமீரகத்துக்கு. அதன் பின் அமீரகம் சுமார் 600 ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்களை தடுத்தது. தன்னை காத்து கொண்டது. அதன் பிறகு நிச்சயம் இஸ்ரேலிய உதவி இல்லை என்றால் அமீரகம் இந்நேரம் சுடுகாடாக மாறியிருக்கலாம். இந்த பெரும் உதவிக்கு அமீரகத்தில் இருந்து நன்றிகள் குவிகின்றன இஸ்ரேலுக்கு. இந்த உதவியினை ஒரு காலமும் அமீரகம் மறக்காதென அமீரக மேலிடம் நன்றி தெரிவிக்கின்றது. இதனால் இனி அமீரகம் இஸ்ரேல் உறவுகள் அதிகரிக்கலாம். அரேபியாவில் இதுவரை எகிப்து, ஜோர்டான், சவுதி என பல நாடுகள் இஸ்ரேலுடன் ஒப்பந்தம் செய்துள்ளன. இதனால் அரபு அரசியலில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இப்போது இஸ்ரேலை தன் நாட்டில் அனுமதித்த முதல் இஸ்லாமிய அரபு நாடாக அமீரகம் மாறியுள்ளது. இப்போது இதன் நன்றிக்கடனாக இஸ்ரேலின் காலடி அமீரகத்தில் நிலைத்திருக்கும். அது ஈரானை போட்டு சாத்த மிகவும் உதவும். இஸ்ரேலை பொறுத்தவரை இது மாபெரும் வெற்றி. எந்த ஈரான் தன் அருகே லெபனான், சிரியா, ஏமன் என காலூன்றி அட்டகாசம் செய்ததோ அவர்களை நொறுக்க அவர்கள் காலடியில் சென்று நிலை கொண்டு விட்டார்கள். இனி ஈரான் 100 முறை எதையும் செய்ய யோசிக்க வேண்டும். அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்தால் முழு மகிழ்ச்சியுடன் கவனத்துடன் லெபனானில் ஹெஸ்புல்லாவினை போட்டு சாத்தும் இஸ்ரேல் இனி அமீரகத்தில் பலமாக காலூன்றும். இது எதிர்காலத்தில் பெரும் திருப்பங்களை கொடுக்கலாம். ஏற்கனவே இந்தியாவும் அமீரகமும் மிக நல்ல உறவில் இருப்பதால் அதில் இஸ்ரேலும் இணைந்திருப்பது நல்ல விஷயம். மத்திய கிழக்கில் இஸ்ரேல் பலம் பெறுவது இந்தியாவுக்கு தான் சாதகம். இங்கு அலறி கொண்டிருக்கும் நாடு என்றால் பாகிஸ்தான். பாகிஸ்தான் உலக பயங்கரவாத தீவிரவாத இயக்கங்களின் தலைமையான அந்த நாட்டுக்கு அமீரகம் வரை இஸ்ரேல் வந்துவிட்டது. தற்போது பெரும் அபாயம் பாகிஸ்தானுக்கு. அவர்கள் போர் நிறுத்தம் என அலறுவதில் இந்த காட்சியும் உண்டு. ஆக இப்போது இஸ்ரேலும் அமீரகமும் நண்பர்களாகி கைக்குலுக்கி கொண்டு நிற்பதில் இந்தியாவும் தன் கரத்தை நீட்டி பங்கெடுக்கிறது. தன் வாழ்நாளில் நினைத்தே பார்த்திராத இந்த நல்ல வாய்ப்பினை தந்த ஈரானுக்கு நன்றி நன்றி என சொல்லி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். ஈரானிய முல்லாக்களின் உச்சக்கட்ட சாதனை இஸ்லாமிய நாடு ஒன்றையும் இஸ்ரேலையும் நண்பனாக்கியது. இப்படி இன்னும் பல நாடுகள் இப்படி இஸ்ரேல் பக்கம் சரிந்திருக்கலாம். ஒவ்வொன்றாக இனி அது வெளிவரக்கூடும்.